அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான ஈத் ஸ்பெஷல் வட்டலாப்பா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்துக்கலாம், ஒரு 3 ஏலக்காய், கொஞ்சமாக சர்க்கரை. இப்போ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கருப்பட்டி சேர்த்துருக்குறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு 4 முட்டை, கொஞ்சமாக பாதாம், முந்திரி இதெல்லாமே எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ 4 முட்டையை சேர்த்துக்கலாம். இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பவுல் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாதாம், முந்திரியும் நல்லா உரிச்சிட்டு பாதாம் தோலில் ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அதையும் சேர்த்துருக்கேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நல்லா கருப்பட்டி பார்த்தீங்கன்னா நல்லா பொடிச்சிட்டு இப்போ கருப்பட்டியும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இப்போ வடிகட்டியில் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்கலாம். நல்லா வடித்து எடுத்துட்டு இதில் எந்த தூசி குப்பையெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி அதனால் நல்லா வடித்து எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அகலமான கடாயில் நம்ம தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சுட்டு உள்ளே ஸ்டாண்ட் ஒன்று வச்சுட்டு இப்போ இந்த கேக் டின் இந்த மாதிரிலாம் இருக்குங்களா, அதில் பார்த்திங்கன்னா நல்லா நெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி தடவி கொடுத்துக்கலாம். தடவி கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அதை சேர்த்துக்கலாம். அது கூட நல்லா சேர்த்துட்டு இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம அந்த கடாயோட மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் விட்டுருவோம். 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா மேலே பார்த்திங்கன்னா நல்லா ஓட்டையாக வந்திருக்கும். இப்போ நம்ம இந்த டைமில் இது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கத்தி வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். கத்தி வச்சு செக் பண்ணிங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். எனக்கு ஒட்டாமல் தான் வந்திருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு கீழே எடுத்து வச்சு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்க போகிறோம். நல்லா பார்த்திங்கன்னா ஒரிஜினலான வட்டலாப்பம் நல்லா ஓட்டையாக இருக்கும். சூப்பரான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக போட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான வட்டலாப்பம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.